ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு தான் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்கிறது. இன்னொன்று ரொம்பவே சிம்பிளாக எந்த மசாலாவும் அரைக்காமல் ரொம்பவே சிம்பிளான முறையில் செய்கிறது. இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் செய்ய போகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்க, ரொம்ப பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், அந்த வத்த குழம்போட கன்சிஸ்டன்சி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா எவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு தாளிக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் நான் சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வத்தல் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல் இல்லை வேறு எந்த வத்தல் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக கருகிடாமல் வறுத்து எடுக்கணும். லைட்டாக அந்த கலர் மாதிரி நல்லா வறுப்பட்டு இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கோ இல்லை ஒரு பாத்திரத்துக்கோ மாற்றிடலாம். இது வந்து கருகிடாமல் வறுத்து எடுக்கணும், அதுதான் மெயின். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இந்த கலர் வந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுட்டு பாருங்கள், இப்போ மாற்றியாச்சு. இப்போ இதில் மீதி இருக்கிற எண்ணெயிலையும் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதில் நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இப்போ இதிலையே ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் நல்லா 1, 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா வரணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து நம்ம கரெக்டாக ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து வதக்கணும். இல்லைன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும், சீக்கிரம் கருப்பாகிடும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கணும். இப்போ ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக தான் சேர்க்கணும் இந்த குழம்புக்கு, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கலர் மாதிரி ஒரு பாதி அளவு வெந்து வரணும். பூண்டெல்லாம் வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். பூண்டு வந்து நல்லா வதங்கி நல்லா ஒரு பாதி அளவு வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கருக விட்டுறாமல் பார்த்து நல்லா பொறுமையாக நிதானமாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது இந்த அளவு நல்லா வதங்கி நல்லா கலர் மாதிரி இந்த அளவு வந்த பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் உப்பு நான் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டேன். இந்த உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த உப்பு சேர்த்து நம்ம வதக்கிறதுனால தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், நல்லா தொக்கா வெந்து வதங்கி வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி தனித்தனியாக தெரியக்கூடாது, நல்லா குழஞ்சி வந்துடணும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வச்சுருக்கிற மிளகாய் தூள் எந்த அளவு காரம் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்து உப்பு சேர்த்துடலாம். நம்ம உப்பு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வத்தல்லையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு கொதி நல்லா ஹை ஃப்ளேமில் வரட்டும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், இதை வந்து சேர்த்துடலாம். இந்த வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் குறைஞ்சி வர அளவு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு கொஞ்சம் குறைஞ்சி நல்லா இந்த அளவு திக்காகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற வத்தலை சேர்த்துடலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே வத்தல் சேர்க்கும்போது அந்த வத்தலோட கசப்பு வந்து குழம்புல இறங்கிடும். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு
நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஒரு மீடியம் ஹீட்டில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது வத்த குழம்பு. வத்த குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப துவையலாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்தில் இறக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வத்த குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்புலாம் செய்யும்போது நம்ம புளி சேர்க்குற எந்த குழம்பா இருந்தாலும் சரி, அதை நம்ம மண் சட்டியில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே ஒரு தனியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மண் சட்டியில் செய்யுங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கரெக்டான பதத்தில் ரொம்ப துவையலாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது நல்ல ஹோட்டலில், கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான வத்த குழம்பு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. பூண்டு மட்டும் நிறையா உரித்தாலே போதும். ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என் கூட எப்படி வந்ததுங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். பாய்.